பல கசப்பான அடக்குமுறைகளையும் ஆயுத போராட்டங்களையும் வரலாறு நெடுகிலும் அனுபவித்த இலங்கை இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் உலகிற்கு சமாதானத்தின் செய்தியை எடுத்து செல்லும் ஒரு தீவு நாடாக மாறி வருகிறது. பல இனங்களும் பல மதங்களும் ஒன்றாக வாழும் இந்த நாட்டின் அடையாளம் அதன் பல்வகைமை அல்ல, அதற்குள் உறைந்திருக்கும் ஒற்றுமையும் மனித நேயமும் ஆகும். அந்த அடையாளத்தை உலகிற்கு மீண்டும் நினைவூட்டும் விதமாக ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள வாக் ஃபார் பீஸ் அமைதி நடைப்பயணம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக உருவெடுக்கிறது. இது வெறும் நடைப்பயணம் அல்ல, இது ஒரு சிந்தனை, இது ஒரு பொறுப்பு. உலக மோதல்களாலும் போர்களாலும் அரசியல் பிரிவினைகளாலும் சிதறி கிடக்கும் நேரத்தில் இலங்கை தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நாங்கள் அமைதியின் பக்கம் நிற்பவர்கள். இந்த நிலைப்பாடு வார்த்தைகளில் மட்டும் இல்லாது செயல்களிலும் வெளிப்பட்டுள்ளது. உலக அரசியலில் பெரும் பதற்றத்தை உருவாக்கிய அமெரிக்கா ஈரான் மோதலின் போது இலங்கை தனது நடுநிலையை பேணியதோடு மட்டுமல்லாமல் மனிதநேயத்தின் உயர்ந்த மதிப்பை காத்தது. 300க்கும் மேற்பட்ட ஈரான் மாலுமிகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்று நாங்கள் யாருடைய பக்கமும் அல்ல, மனிதநேயத்தின் பக்கம் என்ற வலுவான செய்தியை உலகிற்கு அனுப்பியது. அதேபோல் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கிடையிலான கிரிக்கெட் போட்டிகளும் கூட கடந்த உலகக்கோப்பை போட்டியின் போது அரசியல் உணர்ச்சி மோதல்களாக மாற்றப்பட்ட சூழலில் சகோதரத்துவம் மற்றும் புரிதலை வலியுறுத்தும் முயற்சிகள் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. விளையாட்டு கூட சமாதானத்தின் பாலமாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இங்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த பின்னணியில் சர்வதேச பௌத்த துறவிகளின் பங்கேற்புடன் நடைபெறும் இந்த அமைதி நடைப்பயணம் உண்மையான பௌத்த தத்துவத்தின் உள்ளார்ந்த அர்த்தத்தை மீண்டும் இலங்கை சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியாகும். பல சமயங்களில் அரசியல்மயமாக்கப்பட்ட பௌத்த துறவி வேடம் பூண்ட கயவர்களின் மத பேச்சுக்களால் மறைக்கப்பட்டிருந்த பௌத்த தர்மத்தின் உண்மையான மதிப்புகளான கருணை, அஹிம்சை, சமத்துவம் ஆகியன இந்நிகழ்வின் மூலம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுகின்றன. தர்மத்தை பரப்ப நடக்கிறோம், கருணையை கூற நடக்கிறோம், பலரின் மன அமைதிக்காக நடக்கிறோம், எளிதான அமைதிக்கான நாளுக்காக நடக்கிறோம். இந்த உணர்வுகளை தாங்கிய இந்த பயணம் ஒரு ஆன்மீக இயக்கமாக மாறுகிறது. ஒவ்வொரு அடியும் ஒரு பிரார்த்தனை, ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு இணைப்பு. பாலி மொழியில் கூறப்படும் ஒரு பழமையான உபதேசம் உள்ளது. சப்பே சத்தா பவந்து சுகிதத்தா, அனைத்து உயிர்களும் சுகமாக இருக்கட்டும். இந்த ஒரு வரி இந்த முழு நடைப்பயணத்தின் இதய துடிப்பாகும். மதம், மொழி, இன வேறுபாடுகளை தாண்டி அனைத்து உயிர்களுக்கும் அமைதியும் நலனும் வேண்டுவதே உண்மையான தர்மம். இந்த 7 நாள் பயணம் இலங்கையின் பல பகுதிகளை இணைத்து மக்கள் மத்தியில் நேரடி தொடர்பை உருவாக்கும். கிராமங்களிலும் நகரங்களிலும் இளைஞர்களிடமும் முதியோரிடமும் ஒரே செய்தி: அமைதி நம்மிலிருந்து தொடங்குகிறது. இது ஒரு நிகழ்வு அல்ல, இது ஒரு அழைப்பு. உள்ளத்தில் அமைதியை விதைப்போம், சமூகத்தில் ஒற்றுமையை வளர்ப்போம், உலகிற்கு ஒரு புதிய பாதையை காட்டுவோம். இலங்கை மீண்டும் ஒரு முறை உலகிற்கு சொல்கிறது, அமைதி சாத்தியமற்றது அல்ல, நாம் அதை நடைபோட தயார்.